அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைய தினம் தாவரம் தரும் வரம் நிகழ்ச்சியில் அத்திக்காயின் மருத்துவ பயன்களையும் அதை உணவாக சமைக்கும் முறையையும் அறிந்து கொள்ளலாம். அத்திமரம் தமிழகத்தில் பரவலாக வளரக்கூடிய மூலிகை தாவரமாகும். இதன் அடிமரத்திலிருந்து எல்லா கிளைகளிலும் கொத்து கொத்தாக காய்கள் தோன்றும். அத்திக்காய் பிஞ்சாக இருக்கும் பொழுதே பறித்து கொள்ள வேண்டும். முற்றிவிட்டால் சிறு பூச்சிகள் வந்துவிடும். அத்திக்காய் குடலை சுத்தம் செய்து உடலை பலப்படுத்தக்கூடியது. குடல் புண், வாய்ப்புண், மூலம், மலச்சிக்கல், இரத்த சோகை போன்ற நோய்களை போக்கக்கூடியது. அத்திக்காயின் பிஞ்சை கூட்டு, பொரியல், வற்றல் போன்ற உணவு பதார்த்தமாக சமைத்து உண்ணலாம். இதற்கு எவ்வித பத்தியமும் கிடையாது. வணக்கம். நம்ம மூலிகை சமையல் நிகழ்ச்சியில இன்றைக்கு அத்திக்காயை வச்சு ஒரு பொரியல் செஞ்சு காட்ட போறேன். இதுதான் அத்திக்காய். கொத்து கொத்தா இருக்கும் மரத்துல. இதை நம்ம கடையிலயும் கிடைக்கும், மார்க்கெட்ல கிடைக்கும், வாங்கிக்கலாம். வீட்டுக்கிட்ட காய்கறிக்காரங்க கொண்டு வரவங்களும் கொண்டு வருவாங்க, வாங்கிக்கலாம். இதை வச்சு இன்னைக்கு ஒரு பொரியல் செஞ்சு காட்டுறவங்களுக்கு. அத்திக்காயை பிஞ்சா பார்த்து வாங்கிக்கணும். வாங்கிட்டு நம்மளுக்கு வேணுன்ற மாதிரி வெட்டிக்கணும். இப்படி கத்தியில் வச்சு வெட்டவும் செஞ்சுக்கலாம். இப்படி நடுவில் வேணும்னா கொஞ்சம் இப்படி சுரண்டிடலாம். பிடிக்கலன்னா உங்களுக்கு சுரண்டி எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா இப்படி உரல்ல போட்டு நசுக்கி கூட எடுத்துக்கலாம். ஒரு உரல்ல போட்டு இப்படி இடிச்சு எடுத்துக்கலாம். எப்பயும் அத்திக்காய் பிஞ்சா வாங்கினா உள்ள எந்த பூச்சி எதுவும் இருக்காது. ஆனால் கொஞ்சம் முத்தலாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சுரண்டிட்டு எடுத்துக்கலாம் உள்ளார. இப்போ இந்த அத்திக்காய் பொரியல் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு அத்திக்காய் ஒரு 100 கிராம் அளவு எடுத்து நம்ம நல்லா வெட்டி வச்சிருக்கிறேன் நான். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் 1 அல்லது 2 பொடிசா வெட்டிக்கணும். தக்காளி ஒரு தக்காளி வெட்டி வச்சுக்கணும் பொடிசா. பூண்டு ஒரு 10-12 பல் பூண்டை நசுக்கி வச்சுக்கணும். இந்த மாதிரி தோல் உரிச்சு நசுக்கி வச்சுக்கணும். மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன். அப்புறம் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். அப்புறம் உப்பு தேவையான அளவு சமையல் எண்ணெய். அது நல்லெண்ணெயாக இருந்தாலும் சரி, கடல் எண்ணெயாக இருந்தாலும் சரி. தாளிப்பதற்கு ஒரு டீஸ்பூன் கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் முதல்ல தயாராக எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். இப்போ பொரியல் செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க. காயை நல்லா தண்ணியில் அலசிட்டு இதில் போட்டுக்கணும். ஒரு பாத்திரத்தில் காயை நல்லா அலசி போட்டுட்டு கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். கொஞ்சம் மஞ்சள் தூள் வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ தண்ணி சுண்டி ஒரு அரை வேக்காடு வெந்துருச்சு. இது போதும், இதை எடுத்துடலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். இதுதான் கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டுட்டு கருவேப்பிலை, வெங்காயம் போடணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா செவக்க வறுக்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வெந்துட்ட பிறகு இடித்து வச்சிருக்கிற பூண்டு போடணும் எண்ணெயில். பூண்டு கொஞ்சம் செவக்க வெந்ததும் அடுத்தது தக்காளியை போட்டுக்கணும். அடுத்தது மிளகுத்தூள், அடுத்தது மிளகாய்த்தூள்,
அடுத்தது வேக வைத்துள்ள அத்திக்காய். உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம். வேகிறதுக்கு தேவையான அளவு சிறிது தண்ணீர் சேர்த்து கொள்ளலாம். ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கணும். கொஞ்சம் அடுப்பு தணலையும் கொஞ்சம் குறைச்சி வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். அதே மாதிரி அடி பிடிக்காமல் ஒரு தடவை கிண்டி விடணும். இப்போ இந்த அளவு போதும்னா எடுத்துட்டு இதை வந்து சப்பாத்தி, பூரி, தோசை எதுக்குனாலும் தொட்டுக்கலாம். குழம்புக்கு பதிலாக சாப்பாட்டில் ஊற்றி கூட சாப்பிட்லாம். இதையே வந்து இன்னும் கொஞ்சம் அனல் அதிகப்படுத்தி நல்லா ரோஸ்ட்டாக வேக வச்சுட்டா ரசம் சாதம் அந்த மாதிரி தயிர் சாதம் அதுக்கெல்லாம் அழகாக தொட்டுக்கலாம். இதை அவ்வளவுதான், அத்திக்காய் பொரியல் தயாராகிடுச்சு. நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அத்திக்காய் பொரியல் தயாராகிடுச்சு. பொதுவாக இந்த அத்திக்காய் வந்து உடம்புக்கு மிக மிக நல்லது. குறிப்பாக வந்து வயிற்றுப்புண், அல்சர் என்கின்ற வயிற்றுப்புண், வாய்ப்புண், இதுக்கு வந்து இதை சாப்பிட்டா உடனடியாக குணமாகும் வயிற்றுப்புண்ணெல்லாம். இதை வந்து பொரியலாகவும் செய்யலாம், பருப்பெல்லாம் போட்டு வேக வச்சு கூட்டு மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம். மீண்டும் ஒரு மூலிகை சமையலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.